இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள் பிள்ளைகளே. இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள் பிள்ளைகளே. இந்த நாளின் விபிஎஸ்ஸின் ஆரம்பத்திற்காக ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்து இந்த நாளிலும் ஆயத்தத்துடன் வாருங்கள் என்கிற தலைப்பின் கீழ் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிற பாதைக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் கதையின் மூலமாகவும் பாடல்களின் வழியாகவும் இன்னும் குறுநாடகத்தின் வழியாகவும் ஆயத்தப்படவும் உமக்கு நேராய் திரும்பவும் இந்த நாளின் விபிஎஸ் நிகழ்வு உம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய துவக்கத்திலிருந்து நிறைவரையிலே உம்முடைய மேலான பிரசன்னத்தை எங்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் வழியாகவே கேட்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம விபிஎஸ் வேற போன வாரம் ஸ்டார்ட் ஆச்சுல, எல்லாரும் பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸை விபிஎஸ் பார்க்க கூப்பிட்டு இருக்கேன். நீயும் வா, நம்ம போய் பார்க்கலாம் விபிஎஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார விபிஎஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்த பொதுவான பாடலோட ஆக்ஷனை பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க பார்க்கலாம். தக்கத்திமி தக்கத்திமி தித்தோம் தித்தோம், தக்கத்திமி தக்கத்திமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம். மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி எங்கே நீ போனாயடா? அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்தீடடா. மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி எங்கே நீ போனாயடா? அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்தீடடா. தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம். ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்துத்தான் இருக்குதடா. அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்தீடடா. ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்துத்தான் இருக்குதடா. அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்தீடடா. தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம், தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான், காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான், காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம். தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம், தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம்.
தகதிமி தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் தித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே விடுமுறை வேதாகம பள்ளியின் பங்கு பெற ஆயத்தமாய் இருக்கின்ற அருமையான பெரியவர்களுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்ற அழைப்போடு நாம் விடுமுறை வேதாகம பள்ளியை தொடங்கினோம். அதனுடைய முதல் நாள் நோக்கம் ஆயத்தத்துடன் வாருங்கள் என்பதாகும். இதற்கான நோக்க வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எந்த ஒரு செயலுக்கும் ஆயத்தம் என்பது மிக முக்கியமானது. கடவுள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே படைப்பின் போதே அதை நமக்கு பாடமாக கற்று தந்திருக்கின்றார். மனிதனுடைய கரத்திலே படைப்பை ஒப்படைப்பதற்காக ஆண்டவர் படைப்புகளை தொடங்குகின்றார். அவர் முதலாவது ஒளியை படைத்து அதன் பின்பு நிலத்தை உருவாக்கி காற்று, செடி கொடிகள், மிருகங்கள் என பலவிதமான ஆயத்த பணிகளை நிறைவேற்றுகின்றார். நிறைவேற்றிவிட்டு கடைசியாக மனிதனை படைக்கின்றார். அவர் மனிதனை படைத்து மனிதனுடைய கரத்திலே நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்ற போது அங்கே ஒரு முழுமையான ஆயத்தம் இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இந்த உலகை திருப்பி பார்க்கின்ற போது அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று அவர் கண்டார். அன்பானவர்களே, நமது வாழ்விலே ஆயத்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே அவன் மனம் போல பயணித்தால் அந்த பயணம் பல வேளைகளிலே பல இடையூறுகளை சந்திக்க நேரிடும், ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும்,
திடீரென எதிர்பாராமல் நேருகின்ற சிக்கல்களை சந்திக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் ஒரு மனிதன் அதை ஆயத்தத்தோடு சந்திப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய வாழ்விலே வெற்றியுள்ள அனுபவங்கள் திரளாய் அமையும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. இயேசுவானவர் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையுள்ள வசனங்களிலே ஒரு உவமையை சொல்லுகின்றார். 10 கன்னிகைகளுடைய உவமை. இந்த உவமையிலே 5 பேரை புத்தியுள்ளவர்களாகவும் 5 பேரை புத்தி இல்லாதவர்களாகவும் அவர் வர்ணிக்கின்றார். இந்த 10 பேரும் இணைந்து மணவாளனை வரவேற்க ஆயத்தமாகின்றார்கள். மணவாளன் வரவேற்க செல்லும்போது தீவெட்டிகளை கொண்டு செல்வது அவருடைய வழக்கம். தீவெட்டிகளை எடுத்து செல்வதற்காக இந்த 10 பேரும் ஆயத்தமாகின்றார்கள். முதல் 5 பேர், அதாவது புத்தி இல்லாதவர்கள் என்று இயேசுவால் குறிப்பிடப்பட்ட 5 பேர் தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த தீவெட்டிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள். ஆனால் மற்ற 5 பேர் புத்தியுள்ளவர்கள் என்று இயேசுவால் சொல்லப்பட்டவர்கள் தீவெட்டிகளை மட்டும் எடுத்து சென்றால் ஒருவேளை மணவாளன் வர தாமதித்தாலோ அல்லது வேறு சூழ்நிலைகளினாலே ஏதாவது தாமதம் ஏற்பட்டாலோ அதற்கு தேவையான அதிகப்படியான எண்ணெயை கொண்டு செல்வதற்காக எண்ணெய் புட்டியையும் தங்கள் கரங்களிலே எடுத்து செல்லுகின்றார்கள். அங்கே சென்றபோது எதிர்பாராத விதமாக மணவாளன் வருவது தாமதமாகிவிட்டது. இவருடைய தீவெட்டிகள் எல்லாம் அணைந்து போக ஆரம்பித்தன. எனவே இந்த புத்தியுள்ளவர்கள் தாங்கள் கொண்டு வந்த எண்ணெயை பயன்படுத்தி தங்களுடைய தீவெட்டிகளை கொளுத்தினார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தாங்கள் எண்ணெயை கொண்டு வராதபடியினாலே அவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளை கொளுத்த முடியவில்லை. அதை எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் கடைக்கு சென்றபோது மணவாளன் வந்துவிட்டார். இவர்கள் அந்த வாய்ப்பை இழந்து போனார்கள். அருமையானவர்களே, ஆயத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த 5 பேருடைய செயல் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. இந்த நாளிலே நாம் பார்த்த அந்த நோக்க வசனத்திலே சங்கீதக்காரன் ஒவ்வொரு நாளும் தான் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருப்பதாக தெரிவிக்கின்றார். மனித வாழ்க்கையினுடைய காலை வேளை என்று சொல்லுவது அந்த நாளுக்குரிய ஆயத்த வேளை. ஏனென்றால் ஒரு மனிதன் நாள் முழுவதும் உழைத்து மாலையிலே தன்னுடைய சோர்வு நீங்க அவன் ஓய்வெடுத்து விட்டு காலை பொழுதிலே மறுபடியும் தன்னுடைய பணியை தொடங்குகின்றான். அந்த நாள் முழுதும் உள்ள ஒட்டுமொத்த பணிகளுக்கும் ஆயத்தப்படுத்துகின்ற வேளையாக அந்த விடியற்காலை வேளை அமைகின்றது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், நான் என் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருந்து அவருடைய துணையோடு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்றேன், அவருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய அன்றாட பணிகளை நாம் செய்யும்போது ஆண்டவருடைய துணையோடு, ஆண்டவருடைய பலத்தோடு, ஆண்டவருடைய ஆதரவோடு நம்முடைய கடமைகளை செய்வோம் என்று சொன்னால் அந்த கடமைகள் நிச்சயமாக வெற்றியுள்ள அனுபவத்தை கொடுக்கும். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையிலே அவர் ஜனாதிபதியாய் பொறுப்பேற்ற அந்த நாட்கள் மிக கடினமான நாட்கள். ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த நாட்கள். உள்நாட்டு போரினாலே தேசம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தது. எனவே தினந்தோறும் அவர் காலையிலே தன்னுடைய மந்திரிகளையும் மற்றும் படைத்தலைவர்களையும் அழைத்து அவர்களோடு அவர் கலந்துரையாடி அன்றைய நாளுக்குரிய தீர்மானங்களை எடுப்பது அவருடைய வழக்கம். அந்தபடி ஒவ்வொரு நாளும் தீர்மானங்களை எடுக்கின்ற வேளையிலே எந்த விதமான பதட்டமின்றி அவர் செயல்படுவார். ஆனால் மற்ற மந்திரிகளும் படைத்தலைவர்களும் இன்று என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனைகளை சந்திப்போமோ என்ற ஒரு பதட்டத்தோடு எதிர்பார்ப்போடு அவர்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெறுவதும் அந்த கூட்டங்களிலே தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு படைத்தலைவர் ஆபிரகாம் லிங்கனிடத்திலே கேட்டார், ஐயா, நாங்கள் இந்த கூட்டங்களிலே ஒவ்வொரு நாளும் மிகுந்த பதட்டத்தோடு பயத்தோடு நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆனால் நீங்கள் எந்த விதமான பயமும் இன்றி பதட்டமும் இன்றி தைரியமாக தெளிவாக பங்கு பெறுகிறீர்களே, இதனுடைய ரகசியம் என்ன என்று அவர் கேட்டார். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், வேறொன்றும் இல்லை, தினந்தோறும் நான் காலையிலே வருவதற்கு முன்பதாக நான் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பேன், வேதத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், அதன் பின்பு ஜெபித்து ஆண்டவருடைய பலத்தோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன். எனவே ஆண்டவர் எனக்கு ஆலோசனைகளை தருகின்றார், எனக்கு பலத்தை தருகின்றார், எனக்கு ஞானத்தை தருகின்றார். அவருடைய அறிவு என்னிடத்தில் இருக்கின்றபடியினாலே நான் மிக தைரியமாக உங்களை சந்திக்கின்றேன். அது மாத்திரமல்ல, தீர்மானங்களை மிக தெளிவாக எடுப்பதற்கு
ஆண்டவர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று சொன்னாரா? அன்பானவர்களே, கடவுளுடைய பாதத்திலே தினந்தோறும் நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்விற்கு ஒரு ஆயத்த வேலையாக அமையும். அந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வு வெற்றியின் பயணமாக அமையும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றியுள்ளதாக அமைத்துக் கொள்வோம். இயேசுவிடம் நாம் கரம் கோர்த்து அவரோடு இணைந்து நாம் பயணிக்க அது அதிக உதவியாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். இப்போ இந்த நாளுக்குரிய ஸ்கிட்டை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓவர் டு ஸ்கிட். அம்மா அம்மா என்னடா சத்தம் போட்டுட்டே இருக்க? அம்மா மாமா வாங்கிட்டு வந்த இந்த லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கம்மா. இங்க பாருங்கம்மா, ரொம்ப வெளிச்சமா இருக்கம்மா. நேத்து நைட்டு கூட நான் இதை வச்சுதான் என் பைபிள் படிச்சேன். பாடங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன் அம்மா. ஆமாடா, ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தது இல்லையா, நல்லாதான் இருக்கும். நல்ல விலை கூடனதா இருக்கும் போல இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. ஓ சரி அம்மா. மாமா வாங்கி தந்த லைட் நேத்து இதை வச்சுதான் படிச்சேன். ரொம்ப வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு இதை வச்சுதான் படிக்க போறேன். என்னாச்சு? லைட் எரியல. ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்ததான், ஒரு நாளே எரியல. இதெல்லாம் சும்மா ஏமாத்து. மாமா என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. குப்பையில போட வேண்டியது என்ன கிஃப்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த லைட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அக்கா அக்கா, வாடா தம்பி, வா உள்ள வா. உள்ள எங்க? இதையும் வெளியே இருக்கு போடுங்க. அதுவா, நேத்துக்கு இந்த லைட் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு படிக்க எடுத்தான் எரியவே இல்லை. அதான் தூக்கி குப்பையில போட்டுட்டான். என்ன மாமா நீங்க, இந்த லைட் எரியவே இல்லை. என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க நீங்க. இல்லடா கண்ணா, இங்க வா, என் பக்கத்துல வா. இந்த லைட்டோட அடியில ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. அதை படிச்சு பாத்தியா நீ? இங்க வா, இதை படி பார்க்கலாம். நான் உனக்கு ஒளி கொடுக்க பகலிலே என்னை சூரிய ஒளியில் வைத்திரு. ஐயோ சாரி மாமா, நான் இதை படிக்கவே இல்லை. இப்பவே கொண்டு நான் சன்லைட்ல வச்சுட்டு வரேன். மாமா மாமா, லைட்டு சூப்பரா எரியுது மாமா. இப்படித்தான் இதை ஆயத்தப்படுத்தணும் தெரியாம போச்சு. தம்பி, இந்த லைட்டு உனக்கு நல்ல படத்தை சொல்லி வந்திருக்கு பாத்தியா? இந்த லைட்டு இரவில் ஒளி கொடுக்கணும்னா பகலில் நம்ம சூரிய ஒளியில வச்சு சார்ஜ் பண்ணி ஆயத்தப்படுத்தணும். அப்போதான் நல்ல பிரகாசமாக எரியும். அதுபோல தான் நாமளும் ஒளியாகிய வசனத்தினாலும் ஜபத்தினாலும் நம்ம தினமும் ஆயத்தப்படுத்தணும். அப்போதான் வாழ்க்கையில் நல்ல சாட்சியாக பிரகாசிக்க முடியும். சரி மாமா, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தம்பி, தங்கச்சி, உன் வாழ்வும் பிரகாசமாயிருக்க தினமும் வசனத்தினாலும் ஜபத்தினாலும் உன்னை ஆயத்தப்படுத்து. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எல்லாரும்
ஸ்கிட்ட பாத்தீங்களா குட்டீஸ்? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இன்னைக்குள்ள நோக்க வசனம் பார்க்கலாமா குட்டீஸ்? ஓகே, இன்னைக்குள்ள நோக்கம் என்னன்னா ஆயத்தத்துடன் வாருங்கள். இந்த நாளுக்குரிய வசனம் படிக்கலாமா? சரிக்கா, படிக்கலாமே. நான் சொல்லுவேன், அப்போ நீங்க திரும்ப சொல்லணும். ஓகேவா? ஓகேக்கா. கர்த்தாவே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. ஒரு தடவை கூட சொல்லலாமா? சரிக்கா. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிச்சாச்சுல? அப்புறம் இந்த நாளுக்குரிய நோக்க பாடலும் ஆக்ஷன் பண்ண ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நானும் ரெடிக்கா. ஓகே குட்டீஸ். நாள் ஒன்றுக்கான பாடலை நாம் இப்போது படிப்போம். நான் பாடுகிறேன், நீங்கள் கவனிங்கள். ஆயத்தப்படும் போர் வீரன். இந்த பாடலுக்கும் செய்கை உண்டு. அதனாலே பாடலை நல்ல முறையிலே படித்து மனதிலாக்கி கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சி நடுங்கிடான். 1000 போர்ப்படை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஒரு முறை கூட. ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சி நடுங்கிடான். 1000 போர்ப்படை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சி நடுங்கிடான். 1000 போர்ப்படை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா? இன்னொரு முறை பார்க்கணும் போல இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சி நடுங்கிடான். 1000 போர்ப்படை கேட்டாலும் அதிர்ந்து போயிடான். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம், அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். குட்டீஸ், இந்த பாடல் படிச்சோம்ல, அத மியூசிக் டான்ஸோட பார்க்கலாமா? பார்க்க ரெடியா இருக்கீங்களா? அக்கா, எனக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்க்கா. ஆயத்தப்படும் போர் வீரன்
அஞ்சு நடுங்கிடா. 1000 பொற்பரை கேட்டாலும் அதிர்ந்து போயிடா. ஆயத்தமாவோம் அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம் அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தப்படும் போர் வீரன் அஞ்சு நடுங்கிடான். 1000 பொற்பரை கேட்டாலும் அதிர்ந்து போயிடா. ஆயத்தமாவோம் அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். ஆயத்தமாவோம் அவர் பாதை செல்வோம், அவரே வழி என அர்ப்பணம் செய்வோம். இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. இப்போ நம்ம ஒரு அழகான கதையை கேட்க போறோம். ஒரு கதை சொல்ல ஒரு அக்கா வர போறாங்க. எனக்கும் கதை கேட்க ஆசைதான்க்கா. ஓகே, நம்ம அப்ப கதை கேட்க போலாமா? இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. ஹலோ குட்டீஸ், உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குட்டீஸுக்கு விபிஎஸ்ல ரொம்ப பிடிச்சது எதுவா இருக்கும்? ஸ்டோரி தானே. குட்டி தம்பி தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இன்னைக்கு பார்க்கலாமா? டேய் டேய், அங்க பாருடா, எவ்வளோ பெரிய மலை. டேய் டேய் டேய், அங்க பாருடா, எவ்வளோ மரம் செடியெல்லாம் இருக்கு. நம்ம ஊரும் இருக்கு, ஒண்ணுமே இல்லை பாத்தியா? அப்படி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மலை கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்துல யாருக்குமே ஏசப்பாவை பற்றி தெரியாது. அந்த ஊர்ல ஒரு அழகான ஒரு ஸ்கூலும் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல வெளியூர்ல இருந்து கவிதான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா மேத்ஸ் டீச்சரா வேலைக்கு வந்தாங்க. அந்த அக்கா வெளியூர்காரங்க எல்லாம் டெய்லி போயிட்டு வர்றதுக்கு கஷ்டம் இல்லையா? அதனால அந்த அக்கா இந்த மலை கிராமத்திலேயே ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தாங்க. இந்த கவிதா டீச்சர் விடிய காலமே 5 மணிக்கு எழும்புவாங்க. 5 மணிக்கு எழும்பி அவங்க என்ன பண்ணுவாங்களா இருக்கும்? ஒருவேளை வீட்டு வேலை செய்வாங்களோ, இல்லை மொபைல் யூஸ் பண்ணுவாங்களா இருக்குமோ? அப்படிதானே யோசிக்கிறீங்க? அதுதான் இல்லை. அந்த டீச்சர் விடிய காலம் 5 மணிக்கு எழும்பி சத்தமாக பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊரில் இருந்த எல்லா மக்களுமே வீட்டுக்கு வெளியில் வந்துருந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த கவிதா டீச்சர் என்ன பண்ணுறாங்க? இவங்க யார்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க? இந்த டீச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் அந்த டீச்சரை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஊரில் இருந்த மக்களுக்கு யாருக்குமே ஏசப்பா பற்றி தெரியாதுல்ல, ஜெபம்னா என்னன்னு தெரியாது. அதனால அவங்க எல்லாருமே அந்த ஊருக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே காலையில் ஆயிடுச்சு. இப்போ டீச்சர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழகாக ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்க எல்லாரும் புதிய மேத்ஸ் டீச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேத்ஸ் டீச்சருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐயோ, மேத்ஸ் டீச்சர் எப்படி இருப்பாங்க? அடிப்பாங்களா, திட்டுவாங்களோ, அன்பாக இருப்பாங்களா? அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், நீங்களும் உங்கள் ஸ்கூலில் ஒரு புதுசாக ஒரு மேம் வந்தால் எப்படி இருப்பீங்க? அன்றைக்கி நல்லா அமைதியாக இருப்பீங்க, நல்லா படிப்பீங்கல்ல. அதுபோல் அந்த பிள்ளைங்க எல்லாரும் டீச்சர் வர்றதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே நேரம் போயிட்டே இருந்துச்சு. டீச்சரும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே அவங்க ஒரு ரூமில் போய் பேக் அப்படியே கழட்டி வச்சு கை கூப்பி நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்கெல்லாம் யோசித்தாங்க, இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க? யார்கிட்ட புலம்பிகிட்டே இருக்காங்க, யாருமே இல்லையே, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளைங்கெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பா பற்றி தெரியாதுல்ல, ஜெபம்னா என்னன்னே தெரியாதுல்ல. அதனால அந்த பிள்ளைங்க அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. டீச்சரும் இப்போ கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. அழகாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே சந்தோஷமாக அந்த கிளாஸ் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு பையன் எழும்பி, டீச்சர் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது, சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டான். டேய், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லி தரணும்? கிளாஸ் ஒழுங்கா கவனிக்க மாட்டியா அப்படின்னு அந்த டீச்சர் யாரையுமே திட்டலை.
அந்த பிள்ளைங்களுக்கு புரியுறது மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லா பிள்ளைங்கள்ட்டையுமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கவிதா டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. இந்த டீச்சர் யார்கிட்ட இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, தனியாக யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியலையே, தனியாக இந்த டீச்சர் புலம்பிகிட்டே இருக்காங்க, நம்ம இதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா பிள்ளைங்களுமே முடிவெடுத்து, டீச்சர் நீங்கள் காலையில் வந்தோன்னே கை கூப்பிட்டு யார்கிட்ட டீச்சர் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே டீச்சர் ஏசப்பாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. பைபிளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. டெய்லி நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாக்கிற ஏசப்பாவுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த நாளுக்குரிய எல்லா வேலைகளையும் நம்ம செய்யணும், ப்ரேயர் பண்ணிட்டு ஆயத்தத்தோடு நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஜெபத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த ஜெபத்தை படிச்சுட்டு டெய்லி வீட்டில் போய் அவங்க ஜெபம் பண்ணிட்டு பாடங்களெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆனால் இதை அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு, எனக்கு பிள்ளைக்கு ஏதோ ஆயிட்டு அது வீட்டில் தனியாக இப்படி கை கூப்பி புலம்பிகிட்டே இருக்காங்க, எங்கள் பிள்ளைங்களை ஏதோ பண்ணிட்டாங்க, இந்த கவிதா டீச்சர் தான் இதுக்கு காரணம், எங்கள் பிள்ளைங்க கை கூப்பி தனியாக யார்ட்டையோ புலம்பிட்டு இருக்காங்க, ஐயோ எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆயிட்டு, ஐயோ இந்த டீச்சர்னால தான் இப்படி, இந்த டீச்சர் தான் வீட்டில் இப்படி தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எல்லா அம்மா அப்பாவும் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இந்த ஊர் தலைவரும் இந்த கவிதா டீச்சரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு கட்டில் போட்டுட்டாங்க. அப்படியே இந்த டீச்சரை 2 பேர் ஸ்கூல்ல போய் அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராங்க. இந்த டீச்சருக்கு ஒன்றுமே புரியல. ஐயா நான் ஒன்றுமே பண்ணலையா, நான் ஒரு தப்புமே பண்ணலையா, என்னை விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் விடவே இல்லை. இந்த டீச்சர் அப்படியே ஊர் மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்த ஊர் தலைவர், உனக்கு என்ன நினைச்சிருக்கா, இந்த பிள்ளைங்களை எல்லாம் ஏதோ புலம்பிட்டு இருக்காங்களா, நீ இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணா சொல்லிட்டு சத்தமா கோபம் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டீச்சர் நல்லா பயந்து அப்படி கண்ணுலேருந்து கண்ணீரெல்லாம் வடிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளைங்க எல்லாம் அறிஞ்சு ஓடி ஓடி வராங்க. கவிதா டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும்ல, அப்படியே ஓடி 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 வராங்க. வந்து ஐயா ஐயா, கவிதா டீச்சருக்கு எதுவுமே தெரியாதையா, நாங்கள் தான் கவிதா டீச்சர்கிட்ட போய் இந்த ஜெபத்தை படித்தோம், நாங்கள் முன்னால் எவ்வளோ மோசமாக இருந்தோம் ஐயா, நாங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், படிக்க மாட்டோம், ரொம்ப தீய பிள்ளைங்களாக தானே இருந்தோம், ஆனால் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுடைய வேலைகளெல்லாம் செய்யும்போது நாங்கள் இப்போ எவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறோம், நல்லா படிக்கிறோம், அம்மா அப்பாக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம் இல்லையா ஐயா, அதுக்கு கவிதா டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபந்தான் ஐயா அதுக்கு காரணம், டீச்சர் ஒரு தப்புமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த ஊர் தலைவர் உண்மையாகவே கவிதா டீச்சர் இந்த பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த டீச்சரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கடந்து போவாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான தம்பி தங்கச்சி, காலைதோறும் நம் இமைகளை திறக்க செய்து கல்விமானுக்குரிய நாவை நமக்கு தந்து சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாக்கிற ஏசப்பாக்கு முன்னால் அமர்ந்து ஆயத்தத்தோடு நம்முடைய பணிகளை செய்யும்போது அந்த நாளுக்குரிய எல்லா வெற்றிகளையும் கண்டிப்பாக ஏசப்பா நமக்கு தருவாங்க. குட்டி பிள்ளைங்க, நீங்களும் எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி ஆயத்தத்தோடு உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்யும்போது அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். சரிதானே குட்டீஸ்? ஓகே தானே? எல்லாரும் கதையை கேட்டீங்களா குட்டீஸ்? கதையில கேட்ட மாதிரி ஆயத்தத்துடன் இயேசு கிறிஸ்துவிடம் வரணும். ஓகேவா தம்பி தங்கச்சி? இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் சாங் பார்க்க போறோம். அதுக்கு ஆக்ஷனும் இருக்கு. கேட்க நீங்க ரெடியா? ஆமாக்கா, நாங்களும் ரெடிக்கா. அதுக்கு ஆக்ஷனும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்தே பண்ணுவோம். ஓகேவா? சரிக்கா. பொதுவான பாடல் பிரிவில் 2வது பாடலை நான் பாடுகிறேன். பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க, பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க, ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்கு வாருங்க, மனுஷ தயவுக்காய் வாருங்க,
தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷ தயவுக்காய் வாருங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷ தயவுக்காய் வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷ தயவுக்காய் வாருங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷ தயவுக்காய் வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷ தயவுக்காய் வாருங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊண்டி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷர் தயவுக்காய் வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷர் தயவுக்காய் வாருங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க. கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல? எனக்கே இன்னொரு முறை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கும் அப்படிதானே இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. ஞானத்தில் வளர வாருங்க, தேகத்தில் வளர வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷர் தயவுக்காய் வாருங்க. தேவ கிருபைக்காய் வாருங்க, மனுஷர் தயவுக்காய் வாருங்க. கண்களை
முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க, கண்களை மூடி ஜெபியுங்க, முழங்கால் ஊன்றி ஜெபியுங்க. பாப்பா பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. பாப்பார் பாப்பா வாருங்க, காப்பார் இயேசு வாருங்க. இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள் பிள்ளைகளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான VBS ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குல்ல? நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ பாஸ்டர்கள் வந்து ஒரு அழகான தியான பாடல் கத்து தர போறாங்க. வாங்க கேட்கலாம். இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள் பிள்ளைகளே. தியான பாடல் பிரிவிலே 5வது பாடலை நாம் படிக்க இருக்கிறோம். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே என்ற இனிமையான பாடல். பல்லவியையும் முதல் கவியையும் நான் பாடுகின்ற போது நீங்கள் கவனமாக கவனிக்கும்படி அன்போடு கேட்கின்றேன். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே, வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே, வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். நீதிமானாய் வாழ்ந்திட நித்தம் சான்றாய் நிலைத்திட, நீதிமானாய் வாழ்ந்திட நித்தம் சான்றாய் நிலைத்திட, நிச்சயத்துடன் வாழ்ந்திட நீதி பரனை பற்றினேன். நிச்சயத்துடன் வாழ்ந்திட நீதி பரனை பற்றினேன். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே, வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். 2வது கவியை நான் பாடுகின்ற போது மனதிலே நீங்கள் பாடி அதை புரிந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகின்றேன். தவறுகள் முற்றும் உணர்ந்திட்டேன், தாமதமின்றி வருகின்றேன். தவறுகள் முற்றும் உணர்ந்திட்டேன், தாமதமின்றி வருகிறேன். பொறுமையுடன் வருகிறேன், பொறுப்புணர்ந்தன்னை தருகிறேன். பொறுமையுடன் வருகிறேன், பொறுப்புணர்ந்தன்னை தருகிறேன். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே, வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். 3வது கவியை சேர்ந்து இணைந்து தைரியமாக பாடுவோம். ஆண்டவரே உம்மை தொழுதிட ஆர்வமாக வருகிறேன். ஆண்டவரே உம்மை தொழுதிட ஆர்வமாக வருகிறேன். அகலாய் உப்பாய் மாறிட உம்மிடம் தஞ்சமாகிறேன். அகலாய் உப்பாய் மாறிட உம்மிடம் தஞ்சமாகிறேன். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே, வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். பல்லவியையும் முதல் கவியும் மட்டும் சேர்ந்து படிக்கலாம். இறைவா உம்மிடம் வருகின்றேன், இறையருள் பெறவே, வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன்.
வல்லவா உமை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். நீதிமானாய் வாழ்ந்திட நித்தம் சான்றாய் நிலைத்திட, நீதிமானாய் வாழ்ந்திட நித்தம் சான்றாய் நிலைத்திட, நிச்சயத்துடன் வாழ்ந்திட நீதி பரனை பற்றினேன். நிச்சயத்துடன் வாழ்ந்திட நீதி பரனை பற்றினேன். இறைவாவும் இடம் வருகின்றேன் இறையருள் பெறவே. வல்லவா உமை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். வல்லவா உமை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கின்றேன். இயேசுவிடம் வாருங்கள் வாலிப பிள்ளைகளே. இறைவாவும் இடம் வருகிறேன் இறையருள் பெறவே. வல்லவாவுவை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். வல்லவாவுமை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். நீதிமானாய் வாழ்ந்திட நித்தம் சான்றாய் நிலைத்திட, நீதிமானாய் வாழ்ந்திட நித்தம் சான்றாய் நிலைத்திட, நிச்சயத்துடன் வாழ்ந்திட நீதி பரனை பற்றினேன். நிச்சயத்துடன் வாழ்ந்திட நீதி பரனை பற்றினேன். இறைவாவும் இடம் வருகிறேன் இறையருள் பெறவே. வல்லவாவுவை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். வல்லவாவுமை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். தவறுகள் முற்றும் உணர்ந்திட்டேன் தாமதமின்றி வருகிறேன். தவறுகள் முற்றும் உணர்ந்திட்டேன் தாமதமின்றி வருகிறேன். பொறுமையுடன் வருகிறேன் பொறுப்புடன் தன்னை தருகிறேன். பொறுமையுடன் வருகிறேன் பொறுப்புடன் தன்னை தருகிறேன். இறைவாவும் இடம் வருகிறேன் இறையருள் பெறவே. வல்லவாவுவை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். வல்லவாவுமை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். ஆண்டவரே உம்மை தொழுதிட ஆர்வமாக வருகிறேன். ஆண்டவரே உம்மை தொழுதிட ஆர்வமாக வருகிறேன்.
தத்தம் செய்கிறேன். வல்லவா உம்மை நோக்கியே வாழ்ந்திட தத்தம் செய்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விபிஎஸ்ல நம்ம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ பாஸ்டர்கள் வந்து ஒரு மிஷனரி ஸ்டோரி சொல்லி தர போறாங்க. கவனமா கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். பிள்ளைகளே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, 2021 வருஷத்தில் விபிஎஸ் முதலாம் நாள் தலைப்பு ஆயத்தத்துடன் வாருங்கள். இந்த தலைப்பிற்கான மிஷனரி கதையை படிக்கும்படி நாம் ஆயத்தப்படுவோம். உங்களோடு கூட சேர்ந்து படிப்பதற்காக 2 பேர் வந்திருக்கின்றார்கள். ஒரு அக்கா, ஒரு தங்கை, ஜெருஷா, ஜோஷிபா 2 பேர் வந்திருக்கிறார்கள். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு அடையாளம் ஆயத்தத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அடையாளம்னா செருப்பு, பாதரட்சை. இந்த பாதரட்சையை தான் ஆயத்தத்துக்கு அடையாளமா சொல்றாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு கதை, மிஷனரி கதை. அந்த மிஷனரி செருப்போடு தொடர்புடையவர். இந்த மிஷனரிக்கு பெயரு வில்லியம் கேரி. வில்லியம் கேரி இவர் இங்கிலாந்து நாட்டில் உள்ள நார்த்தாம்ப்டன் ஷயர் என்கிற ஊர்ல பிறந்தார். எந்த ஊரு? நார்த்தாம்ப்டன் ஷயர். உடன்பிறப்புகள் 5 பேர் அவருக்கு. அக்கா, தம்பி, தங்கை அப்படின்னு சொல்ற அந்த உறவுகள், உடன்பிறப்புகள் எத்தனை பேரு? 5 பேர். ஜோஷிபாக்கு உடன்பிறப்பு யாரு? ஜெருஷா, அப்படிதானே? ஒரு அக்கா. இந்த வில்லியம் கேரிக்கு கூட பிறந்தவங்க 5 பேர். அதுல வில்லியம் கேரி தான் மூத்த மகன். வில்லியம் கேரி தான் மூத்த மகனாக பிறந்தார். இவருக்கு அப்பா ஒரு ஸ்கூல்ல, ஒரு ஊர் பள்ளிக்கூடத்துல, வில்லேஜ் ஸ்கூல்னு சொல்லுவோம் தானே, ஊர் பள்ளிக்கூடத்துல அவர் டீச்சரா இருந்தார். உங்களுக்கு எல்லாம் விருப்பமான பாடங்கள் பல இருக்கும் அப்படிதானே. சிலருக்கு கணக்கு பிடிக்கும், சிலருக்கு ஹிஸ்டரி பிடிக்கும், சிலருக்கு இங்கிலீஷ் பிடிக்கும். ஜோஷிபாக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ். சிலருக்கு ஹிந்தி பிடிக்கும், ஜோஷிபாக்கு தமிழ் பிடிக்கும். வில்லியம் கேரிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா இயற்கை அறிவியல். இயற்கை அறிவியல். இந்த இயற்கை அறிவியலை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? நேச்சுரல் சயின்ஸ். சரியா? நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை அறிவியல். அந்த நேச்சுரல் சயின்ஸுக்குள்ளதான் அந்த காலத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதெல்லாம் இருந்தது. ஒரே சப்ஜெக்ட். இன்னைக்கு நீங்க தனித்தனியா படிப்பீங்க அப்படிதானே. 12th படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பலரும் தனித்தனியா படிப்பீங்க. ஆனா அந்த காலத்துல இந்த நேச்சுரல் சயின்ஸுக்குள்ள பிசிக்ஸ் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, பாட்னி இருந்துச்சு, சுவாலஜி இருந்துச்சு. இதுல வில்லியம் கேரிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா பாட்னி. அந்த காலத்துல வெளிநாட்டுல ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா பிள்ளைகள் ஏதாவது ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். வில்லியம் கேரிக்கு தந்தை என்ன செய்தாருன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் கல்வியை வில்லியம் கேரி படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சார். அவங்க அப்பா எட்மண்ட் கேரி அவர் என்ன செய்தாருன்னா அந்த காலத்துல அந்த இடத்துல ரொம்ப பெருசா இருந்த கிளார்க் நிக்கோலஸ் என்பவருக்கு ஷூ தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு கொண்டு போய் விட்டார். கிளார்க் நிக்கோலஸ் என்பவருக்கு ஷூ ஃபேக்டரியில வில்லியம் கேரியை கொண்டு போய் அவங்க அப்பா என்ன செய்தாரு? விடுறாரு. அவங்க அப்பாவுக்கு பேர் என்ன சொன்னேன்? எட்மண்ட் கேரி. எட்மண்ட் கேரி கற்றுக்கொள்ளுதுல வில்லியம் கேரிக்கு ஒரு தனி ஆர்வம் இருந்து, ஒரு தன்னார்வம் இருந்துச்சு. இப்போ ஷூ தயாரிக்கும் கம்பெனியில் அவர் நல்லா படித்தார். எப்படி தைக்கணும், எப்படி ஒட்டணும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு செருப்பு எடுத்துட்டு அதில் எவ்வளவு மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி வலையாக வருது, கீழே சோலுன்னு சொல்லுவோம், அடி, இதெல்லாம் படிக்கணும். வில்லியம் கேரி அழகா எல்லாத்தையும் படித்தார். அவர் என்ன செய்தாருன்னா கேப்டன் குக் என்பவருக்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு எப்பவும் வாசிச்சுட்டே இருப்பார். இந்த கேப்டன் குக் யாருன்னா உலகத்தை எல்லாம் கப்பல்ல சுத்தி வந்த ஒரு மனிதர். அவருக்கு பேர் என்னது? கேப்டன் குக். கப்பல்ல போறவங்களை என்ன சொல்லுவாங்க? கப்பலோட பெரிய ஆபீசர்ஸ, கப்பல் ஓட்டுறவங்களை கேப்டன் சொல்லுவாங்க. அப்படிதானே கேப்டன். அப்படி
கேப்டன் குக் அவருக்கு புஸ்தகங்கள் எல்லாம் இவர் ரொம்ப ஆர்வமா படிக்க தொடங்கினார். இந்த புஸ்தகத்துல உலக நாடுகளை பற்றி கேப்டன் குக் எங்கெல்லாம் போனாரு, எதெல்லாம் பார்த்தாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேப்டன் குக்கு புஸ்தகம். அதுக்கு பிறகு வில்லியம் கேரிக்கு எப்படியாவது இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. எவ்வளவு நாடு இந்த உலகத்தில் இருக்கு அப்படிதானே? நீங்க எல்லாம் மேப்பை பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நாடு இருக்கு அப்படிதானே? வில்லியம் கேரிக்கு இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு மொழிகள் இருக்கு, எவ்வளவு எழுத்துருவம் பெற்ற மொழி இருக்கு, சொல் வழக்கில் மற்றும் இருக்கக்கூடிய மொழி எத்தனை இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நினைச்சு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவருக்கு 18வது வயசுல அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் இப்போ இந்த செருப்பை தச்சுக்கொண்டே இருக்கேன், செருப்பு அழகா உருவாக்கி கொள்றேன். ஆனா எனக்கு வேலை இந்த செருப்பு தைக்கக்கூடிய வேலை இல்லை. என் வேலை என்ன வேலை இல்லை? செருப்பு தைக்கக்கூடிய வேலை இல்லை. ஆத்துமாக்களை தயாரிக்கிற வேலை தான் எனக்கு வேலை. கிழிந்து போன செருப்புகளை தைப்பது என்னுடைய வேலை இல்லை. நொறுங்குண்டு நறுங்குண்டு கிழிந்து போன ஆத்துமாக்களை தயாரிக்கிற பணி தான் என்னுடைய பணி அப்படின்னு உணர்ந்தாரு. எத்தனை வயசுல உணர்ந்தாரு? 18 வயசுல அதை உணர்ந்தார். அதனால அவரு அந்த செருப்பு கம்பெனியில, அந்த ஷூ ஃபேக்டரியில எங்க அவர் உட்கார்ந்து வேலை செய்தாரோ அதுல உலக நாடுகளின் படங்களை அவரே வரைஞ்சார். இந்த குளோப்ல நம்ம பார்க்கக்கூடிய எத்தனையோ நாடுகள், அந்த வரைபடத்தை அவரு தயார் பண்ணார். தயார் பண்ணி தான் அமர்ந்திருந்த அந்த இடத்துல அப்படியே ஒட்டி வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கு மேலேயும் அவர் கை வச்சு அவர் ஜோம் பண்ண தொடங்கினார். குறிப்பா அவர் கை வைக்கும் போது இந்திய துணை கண்டத்தில் அவர் கை வச்சார். எந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் மொழிதான் வழி. அதை வில்லியம் கேரி உணர்ந்தார். அதனால ரொம்ப சிரமப்பட்டு எல்லா மொழிகளையும் அவர் படிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதுல முக்கியமா ரொம்ப சிரமப்பட்டு யாருக்கு உதவியும் இல்லாம, எந்த விதமான ஊக்குவிப்பும் யாரிடமிருந்து வராத நிலையில லத்தீன், கிரேக்கம், எப்ரேயம், பிரெஞ்சு, டச் இந்த மொழிகள் எல்லாம் படிச்சார். எந்த மொழிகள் எல்லாம்? எத்தனை மொழி நான் சொன்னேன்? லத்தீன், கிரேக், ஹீப்ரூ. ஹீப்ரூனா என்னது? எபிரேயம். சரியா? பிரெஞ்சு, டச் இந்த மொழிகள் எல்லாம் அவரு படிச்சார். பேப்டிஸ்ட் சர்ச் தான் அவருடைய சர்ச். அவருடைய சர்ச்சுக்கு பேர் பேப்டிஸ்ட் சர்ச். அந்த சர்ச்சில் உள்ள தலைவர்கள் இடத்துல அவர் போய் சொல்றார், ஆண்டவர் அறியாத அந்நிய தேசங்கள் நிறைய இருக்கு, அங்கெல்லாம் போய் நான் ஆண்டவரை நம்ம எல்லாம் சொல்லணும், நானும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும், இதுதான் நம்முடைய பெரிய வேலை அப்படின்னு சொல்லி சொன்னார். கேரி ரொம்ப இளமையானவராக இருந்தார். அதனால அவர் ரொம்ப இளமை துடிப்போட பேசினார். நீங்கெல்லாம் வீட்டில் வெளியே பேசும்போது ரொம்ப வேகமாக பேசுவீங்க, அப்படிதானே? அப்படிதானே ஜெருஷா? அப்படிதானே வேகமாக பேசுவீங்க. அதை போலதான் வில்லியம் கேரி என்ன பண்ணாரு, ரொம்ப வேகமா அவர் அந்த ஒரு மீட்டிங்ல எழுப்பி பேசுறாரு. நம்ம அந்நிய நாடுகள் எல்லாருக்கும் மிஷினரி வாரம் இருக்கு, மிஷினரியா நம்ம போனோம், எத்தனையோ நாடு இருக்கு, அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாரத்தோட பேசுறாரு. அவருக்கு பேச்சை கேட்ட உடனே அந்த பேப்டிஸ்ட் சபைக்கு தலைவருக்கு அவருக்கு மேல கோபம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, கீழே உட்காருப்பா, கீழே உட்காரு, இளங்கனே கீழே உட்கார். ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்லுவாங்க? கீழே உட்கார். கடவுள் எதை செய்ய விரும்பினாலும் அதை யாரை கொண்டாவது செய்வார். அவருக்குன்னு சொல்லி நம்ம உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால நீ சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நினைச்சா யாரை கொண்டு வேணுமானாலும் அதை செய்வார். நீ இப்போ கீழே பேசாம உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த சபை தலைவர் அவரை மட்டம் தட்டி கீழே உட்கார வச்சிட்டார். மட்டம் தட்டப்பட்டாலும் கேரி என்ன செய்யவில்லை? தரைமட்டம் ஆகவில்லை. சரிதானே? மட்டம் தட்டப்பட்டாலும் கேரி தரைமட்டம் ஆகவில்லை. அவருக்கு மனம் பக்குவப்பட்டு, எப்படி பக்குவப்பட்டது? எந்த ஆயத்தமும் இல்லாம எதையும் செய்ய முடியாது. அப்படிதானே? நம்ம அதானே சொன்னோம், எக்ஸாமுக்கு போகணும்னாலும் ஆயத்தம் வேணும். அப்படிதானே? எந்த ஆயத்தமும் இல்லாம எதையும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த மட்டம் தட்டுதல் அவருக்கு ஒரு பாடமாக அமைந்தது. 1792 ஒரு அருட்செய்தியாக அல்லது ஒரு அருட்பணி செயல் திட்டமாக விரிவடைந்தது.
1792 அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்துக்கு அவர் எடுத்துக்கிட்ட வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வசனம் இப்படியா இருக்கு: உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் முளைகளை உறுதிப்படுத்து. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் முளைகளை உறுதிப்படுத்து. அவருடைய பிரசங்கம் பண்ணதுக்கு பிற்பாடு பிஎம்எஸ் அவருக்கு சபை பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா 1793ஆம் வருஷம் அது நடந்தது. பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி உருவான அதே வருஷம் வில்லியம் கேரிக்கு 32 வயசு. எத்தனை வயசு? 32 வயசு. அந்த வயசுல மிஷனரிகளை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நற்தூண்டலை அவர் கொடுத்தது மட்டுமல்ல, தானே மிஷனரியா போகணும் அப்படின்னு சொல்லி ஆத்ம மீன்களை பிடிப்பதற்கான தூண்டிலாக, தானே ஒரு தூண்டிலாக இருக்கணும்னு சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தாருன்னா, அந்த காலத்துல இந்தியாவுக்கு தலைநகராக இருந்தது எதுன்னு சொன்னா கல்கத்தா. சரிதானா? கல்கத்தா. அந்த கல்கத்தாக்கு கீழே செராம்பூர் ஒரு ஊர் இருந்து. என்ன ஊரு? செராம்பூர். அந்த ஊருக்கு அவர் மிஷனரியாக வந்து சேர்ந்தார். செராம்பூர்ல ஊழியங்கள் எல்லாம் செய்து ஒரு பெரிய காலேஜை கட்டுறார். அந்த காலேஜ் தான் இந்தியாவிலேயே முதல் காலேஜ், செராம்பூர் காலேஜ். இன்னைக்கும் அங்கே அதை இருக்கு. இன்னைக்கும் அங்கே நிறைய பேர் போய் போதகர்களாக படிச்சுட்டு வராங்க. இந்தியாவிலேயே பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் காலேஜ். அந்த அருட்பணியில், அதாவது அவர் அருட்பணினா மிஷனரி பணினா இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் உருவாக்கிய பல உத்திகள், பல பிரின்சிபிள்ஸ். இவரை நவீன அருட்பணியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன், சரியா, நவீன அருட்பணியின் தந்தை அப்படின்னு சொல்லி அவரை புகழும்படி அடையாளப்படுத்து. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய இடைவிடாத ஆயத்தம், அப்படிதானே, ப்ரிப்பரேஷன். அவருடைய இடைவிடாத ஆயத்தம் தான் இவ்வளவு வெற்றிகளை பல கஷ்டத்தோடு அவருக்கு பெற்று தந்தது. ஆண்டவரை கற்றுக்கொள்ள தொடர்ந்து நீங்க ஆயத்தத்தோடு வாருங்க. 2ஆம் நாள் 3ஆவது நாள்ல இருந்து 7ஆவது நாள் வரைக்கும் நீங்க கற்றுக்கொள்ள போற பாடல்கள், கதைகள், நாடகம் எதுவா இருந்தாலும் அதை கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தத்தோடு வாங்க. கேரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட அந்த கடின உழைப்பை நம்முடைய உழைப்புக்கான ஒரு மாடலாக நாம் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து இன்னும் பல கதைகளை படிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், கேள்விகளுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? கேள்விகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் எமது நிகழ்ச்சியில மட்டுமே கேட்கப்படும். கேள்விகளுக்கான பதிலா அங்க கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. ஹலோ தம்பி தங்கச்சிங்களா, ஆயத்துடன் வாருங்கள் இந்த தலைப்புல நம்ம படித்த ஸ்கிட், வசனம், ஆக்ஷன் சாங் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குல்ல? நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திக்கலாம். பை பை குட்டீஸ். அன்பர்களே, இந்த நாளிலும் ஆயத்துடன் வாருங்கள் என்று சொல்கிற தலைப்பின் கீழ் நாம் கற்றுக்கொண்ட பாடல், கதைகள், மிஷனரி கதை மற்றும் குறுநாடகம் இவை அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். நாம் நம்மை ஒப்படைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம் தள்ளுவதில்லை என்று சொல்லி தம்மிடத்தில் வருகிற அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் உமது பிள்ளைகளாக ஆயத்தத்துடன் உம்மிடத்தில் வருவதற்கு தகுந்த நிலையிலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த விபிஎஸ் எங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நிலைகளிலே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்தந்த நிலைகளில் தங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு ஒப்படைப்புள்ளவர்களாக வாழும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் ஆசீர்வதித்து தாரும். தங்களுடைய காரியங்களிலே எந்தெந்த நிலைகளில் உமது பிள்ளைகள்
விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு உம்மிடத்தில் ஆயத்தத்துடன் வருவதற்கு முன் வருகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஏற்றுக்கொள்கிறீர் என்று சொல்லி உன் பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே, தகுந்த ஆயத்தத்தோடு வில்லியம் கேரி செய்த பணி அன்றைக்கு மாபெரும் மீட்பினை மனுக்குலத்திற்கு கொடுத்தது போல இன்றைக்கு எங்கள் அன்பு பிள்ளைகள் இந்த ஆயத்தத்தை அடிப்படையாய் கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறதற்கு உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல உன் பிள்ளைகளின் மீது உமது ஆவியை நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த காணொளி வழியாக நிகழ்ச்சியை கண்டு பங்கேற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய பிள்ளைகள் பெரியவர்கள் அனைவர் மீதும் உமது கிருபை இருக்கட்டும். இதில் பங்களிப்புகளை கொடுத்த உம் பிள்ளைகளையும் உமது ஆவியினால் நிரப்பும். தொடர்ந்து வரும் நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய உம்முடைய பேரருளை எங்களில் விளங்கு பண்ணும். சகல துதியும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இவைகளை பணிந்து கேட்கிறோம். ஜெபங்களும் இரக்கமுள்ள பிதாவே, ஆமன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பு, தூயாவியரது உறவு, தோழமை, பாதுகாவல், பராமரிப்பு இந்த VBS நிகழ்வின் மூலமாய் பயனடைந்த அனைத்து பிள்ளைகளோடும் பார்த்து பங்கு பெற்ற உள்ளங்களோடும் என்றும் இனி வரும் எக்காலமும் நீங்காதிருப்பதாக. ஆமன்.